எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கொத்து பரோட்டா. மசாலா எதுவுமே சேர்க்காமல் இந்த ஒரு பொருளை சேர்த்து எப்படி சுவையாக செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டேஸ்டியான டிஷ் செய்கிறதுக்கு நான் 600 கிராம் ஆனியன் எடுத்திருக்கேன். இதை ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரில் உள்ள போர்ஷனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் எல்லாத்தையும் நாலாக கட் பண்ணிக்கிறேன். இதை நான் கையால் சாப் பண்ண போகிறது கிடையாது, மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணி தான் சாப் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் பிரீத்தி ஜோடியாக் மிக்ஸி எடுத்திருக்கேன். இதில் மாஸ்டர் செஃப் ஜாரில் சாப்பர் பிளேட் போட்டு நம்ம ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜாரை யூஸ் பண்ணி நம்ம போட்ட எல்லா ஆனியனையும் குயிக்காகவே சாப் பண்ணி எடுத்தியாச்சு. அடுத்ததாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 600 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நமக்கு எந்த சைஸில் ஆனியனை சாப் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸியை ஸ்டாப் பண்ணிக்கிடலாம். இந்த ஜாரை யூஸ் பண்ணி நம்ம ஆனியனை ஸ்லைஸ் பண்ணவும் செய்யலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஆனியன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கட்டும். இந்த கேப்பில் நம்ம தக்காளி பரோட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். இதில் சேர்க்குறதுக்கு நான் 200 கிராம் தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயும் சென்டரில் உள்ள டாப் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம உணவில் சேர்க்கக்கூடாது, இதுவும் நம்ம உடம்புக்கு கெடுதல் தான். டொமேட்டோவையும் நம்ம ஆனியனை சாப் பண்ண மாதிரி மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணி தான் சாப் பண்ண போகிறோம். நம்ம இப்படி தான் கட் பண்ணணும்னு கிடையாது, நம்ம வேலை ஃபாஸ்ட்டாக முடிகிறதுக்கு இந்த மிக்ஸி ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இது சொல்ல வந்தேன். நான் டொமேட்டோவையும் சாப் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததான் 6 லெஃப்ட் ஓவர் பரோட்டா எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வேலை ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம ஆனியனை பார்க்கலாம். ஆனியன் நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்ததாக இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் சாப் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் தக்காளியை சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளியும் நம்ம இந்த மாதிரி சாப் பண்ணுறதுனால இது வதங்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமே மேஷ் ஆயிரும். அடுத்ததாக இதில் நம்ம காரத்துக்காக எந்தவித மசாலா பொருளும் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ இதில் சேர்க்குறதுக்காக நான் 6 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பச்சை மிளகாயை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது தான் இந்த டிஷ் நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போது தக்காளியும் வெங்காயமும் நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்கு 6 முட்டையை உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். சென்டரில் முட்டையை ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த மாதிரி குழி மாதிரி தோண்டிக்கோங்க. இப்போது சுற்றி இருக்கக்கூடிய ஆனியனை நம்ம இந்த மாதிரி முட்டைக்கு மேலே தள்ளி விட்டுக்கிடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால பாத்திரத்தில் உள்ள ஹீட்டு முட்டை மேலே டைரெக்டாக படும்போது இது நல்லா திரண்டு வரும். இதுவே நம்ம வெங்காயம் தக்காளிக்கு மேலே முட்டையை சேர்த்தோன்னா அது கொலன்னு போயிடும், அந்தளவுக்கு வாசனையாக இருக்காது. முட்டையை சென்டரில் ஊற்றும்போது தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது அடிப்பிடிக்காமல் பர்ஃபெக்டாக வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டியாச்சு. இப்போது கொத்து முட்டை நல்ல வாசனையாக இருக்குது. அடுத்ததாக இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 6 பரோட்டாவை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பரோட்டாவையும் நான் மிக்சியில் தான் சாப் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் நம்ம மசாலா பொருள் கொஞ்சம் கூட சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம சால்னா சேர்க்க போகிறோம். ஸோ 1 கப் அளவு சால்னா எடுத்து இந்த மிக்சிங் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு யூஸ் பண்ண பரோட்டாவும் சால்னாவும் நான் கடையில் வாங்கினது. ஸோ எப்போவுமே கொத்து பரோட்டா செய்யும்போது புது பரோட்டாவை யூஸ் பண்ணுறதை விட முந்தின நாள் உள்ள பரோட்டாவை யூஸ் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லா வரும். ஹீட் ஆக ஆக இது நல்லா திரண்டு உதிரியாக வரும். இப்போது ரொம்ப சூப்பரான மசாலா சேர்க்காத சால்னா மட்டும் சேர்த்து செஞ்ச எம்மியான கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.